காலையில் பாதி உருக்கத்திலே சண்டே கோயில் வாசலில் போய் விழுந்தாச்சு. வேண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்தால் புறா இவ்வளோ அழகாக கட்லெட்டுக்கு சண்டை போட்டு சாப்பிட்றது இங்கே தான் பார்க்குறேன். அப்போ தான் அங்கே கட்லெட்டு முழுங்கிருக்கு. அதுக்குள்ளே காலையில் வெளியே சாப்பிட்லாமான்னு கேள்வி வேறு மருகி ஆகிப்போயிரும். வீட்டில் இன்றைக்கி நான் டோஃபு பட்டர் மசாலான்னு புதுசாக இருக்க போகிறேன். வந்து சாப்பிடுவோன்னு இழுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கு. பன்னீர் மாதிரியே தான் அந்த டோஃபு ஹெல்த்தின்னு பெருசாக வாங்கிட்டு வந்துட்டு, ஆனால் சாப்பிட ஒரு ஆள் கிடையாது. என் கணவர் பண்ணும்போதே நான் டோஃபு சாப்பிட மாட்டேன், கிரேவியை மட்டும் ஊற்றிக்கிறேன். நான் விடுவேனா எல்லாத்தையும் பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். வேணா கிரேவியை சாப்பிட்டுட்டு குப்பையில் உங்கள் கையாலேயே நீங்கள் தூக்கி போட்டுருங்க, போங்க கொட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி என்னோட இன்டெலிஜென்ஸ்! அப்போ தான் குற்ற உணர்ச்சி குச்சால வரைக்கும் போயிட்டு வந்து எதையும் கொட்டாமல் உட்காந்து சாப்பிட்டாவும் ஒரு நல்லதை சாப்பிட வைக்க என்னென்ன குரலி வித்த காட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் அந்த நானும் சரி இந்த டோஃபு பன்னீர் மாதிரியே தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னோட வாழ்க்கையில் எவ்வளவோ கேவலமான டிசிஷன் எடுத்துக்கேன். ஆனால் சண்டே அதுமா கட்டப்பையை தூக்கிட்டு டிமார்ட் போனால் தான் என் வாழ்க்கையின் ஆகச்சிறந்த பேட் டிசிஷன். மூச்சு திணறி அந்த கூட்டத்துலேயும் 4-5 பொருளை எடுத்து போட்டேன். அப்புறமா லைட்டாக அந்த பில் கவுண்டரை பார்த்தா எம்மா போதும்பா, இன்னும் கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தால் உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு ஒரு கும்பிட போட்டு ஓடி வந்துட்டேன். இன்னும் வாங்கலை.